ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். காய்ஸ், அமேசான் எம்எக்ஸ் பிளேயரில் இப்போ வரிசையாக தமிழ் டப்பிங் ட்ராமாஸ் வந்துட்டு இருக்குது. அந்த வரிசையில் அப்கமிங் வரப்போகிற ட்ராமாஸ்லாம் என்னென்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ரிடிக்ஷனாக பார்க்க போகிறோம். பட் காய்ஸ், இது ஏதோ ஒரு மேலோட்டமான லிஸ்ட் இல்லை. அமேசானோட பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் ஆடியன்ஸோட டிமாண்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ண ஒரு ப்ரிடிக்ஷன் லிஸ்ட். பட் காய்ஸ், வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இப்போ சொல்ல போகிற ட்ராமாஸ்லாம் கண்டிப்பாக தமிழ் டப்பில் வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த சீரீஸ்லாம் தமிழ் டப்பிங்கில் வர ஹைலி பாசிபிள் இருக்குது. அண்ட் அது எந்தெந்த ட்ராமாவாக இருக்கும் அண்ட் அது எந்த மாதத்தில் வரலாங்கிறத இப்போ வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கைஸ், லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சீரீஸ் மேரி மை ஹஸ்பண்ட். இது ஒரு ரிவெஞ்ச் ரொமான்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். இந்த சீரீஸ் ஏன் தமிழ் டப்பிங்கில் வர்றதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குன்னா, இந்த சீரீஸோட பெய்டு கான்ட்ராக்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. பொதுவாகவே ஒரு பெரிய ஹிட்டான சீரீஸை ஃப்ரீ பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரும்போது அமேசானுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தன்னை ஏமாத்துறவங்கள அதே ஸ்டைலில் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த சீரீஸை கொண்டு போயிருப்பாங்க. இதனாலேயே இந்த சீரீஸ் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். அதனாலேயே இந்த சீரீஸ் 2026 மிட் இயரில் இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற சீரீஸ் டெத் கேம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். இப்போ இருக்கிற யூத் ஆடியன்ஸுக்கு இந்த மறுபிறவி கான்செப்ட்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் வெறும் 8 எபிசோடு மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் ஒவ்வொரு எபிசோடும் ஹாலிவுட் தரத்தில் எடுத்திருப்பாங்க. பொதுவாகவே அமேசான் தங்களோட ஆக்ஷன் கேட்டகரியில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நினச்சா அவங்களோட முதல் சாய்ஸாக இந்த சீரீஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த சீரீஸை பற்றி மற்ற லாங்குவேஜ்லேயும் பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் வர்றதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிற சீரீஸ் மெலன்கோலியா. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி அண்ட் மெலோட்ராமா பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். அமேசான் எப்போவுமே அவங்க லிஸ்ட்டில் ஒரு சீரியஸான டோன் இருக்கிற கதையை வைப்பாங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் நடக்கிற மிஸ்ட்ரீஸ் அண்ட் ஒரு மேக்ஸ் ஜீனியஸோட போராட்டம் தான் இந்த கதையோட பேஸ் லைன். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா மார்ச் ஸ்டார்டிங்கில் தமிழ் டப்பிங்கோடு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, அமேசானுக்கு எல்லா விதமான ஆடியன்ஸையும் கவர் பண்ண பிடிக்கும். அதுக்கு இந்த சீரீஸ் ஒரு மிகப்பெரிய சாய்ஸாக இருக்கும். அண்ட் அடுத்து லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்த்தீங்கன்னா 2026 லேட்டஸ்ட்டாக வந்த சீரீஸ் தான் ஸ்டடி குரூப். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். ஸ்கூல் பேஸ்டு ஆக்ஷன் சீரீஸ்க்கு நம்ம ஊரில் எப்போவுமே ஒரு தனி மவுஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு CJENM ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த 18 ட்ராமா டீலில் இதை கொண்டு வர்றதுக்கு அமேசானுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆற பசங்களுக்கு இதோட சண்டை காட்சிகள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இதனாலேயே இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் வர்றதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம கடைசியாக பார்க்க போகிற சீரீஸ் அவர் யூனிவர்ஸ். இந்த சீரீஸ் ஹீலிங் ஃபேமிலி அண்ட் ரொமான்டிக் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். ஒரு OTT பிளாட்ஃபார்ம் நினைக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்பவே முக்கியம். அந்த சென்டிமெண்ட் அண்ட் லவ்வை சரியாக கையாளணும்னா இந்த ஹீலிங் ட்ராமா ஃபேமிலி ஆடியன்ஸை ரொம்பவே கவர்ந்து இழுக்கும். மேலே சொன்ன மற்ற 4 படங்களும் ஆக்ஷன் அண்ட் ரிவெஞ்சுன்னு போனாலும் அமேசான் கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் சீரீஸை பேலன்ஸ் பண்ண நினைப்பாங்க. அந்த வகையில் ஒரு அழகான குடும்ப கதையாக இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ சொன்ன 5 ட்ராமாஸ்லாம் தமிழ் டப்பிங்கோடு வர்றதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ட்ராமாஸில் நீங்கள் எந்த சீரீஸ் ஃபஸ்ட்டாக தமிழ் டப்பிங் பண்ணால் நல்லா இருக்குன்னு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த 5 ட்ராமாவில் உங்களுக்கு பிடிச்ச ட்ராமா எதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ப்ரிடிக்ஷனோட பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு 30 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோவும் நான் மேக் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை நிறுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.